முத்துவோடைய ஃபோனை திருடந்து ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அந்த பாட்டி வந்துட்டு அந்த பாட்டியும் தாத்தா வந்துட்டு முத்துக்கிட்ட வந்து இந்த ஃபோன் எங்களுக்கு கீழே கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதை பார்க்கும்போது ஏங்க இது உங்கள் ஃபோன் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும்போது இது என்னோட ஃபோன் தாண்டி அப்படின்னு வந்து முத்து சொல்ல இது யார் திருடிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட அப்பா வந்து ஐடியா கொடுக்குறாரு. முத்துக்கு வந்து யார் மேலே பெரிய டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு என்னமோ அந்த பார்லர் மேடம் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து தோணுது அப்படி சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த வித்யா ஃபோட்டோ இருக்கா அந்த ரோகிணியோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா வித்யா அவங்க ஃபோட்டோ மட்டும் எனக்கு அமுச்சு விட நான் கண்டுபிடிக்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனா வந்து வித்யா ஃபோட்டோ வந்து அமுச்சு விட்டோன்னே தாத்தா பாட்டிகிட்ட கேட்குறாங்க இந்த பொண்ணு தான் அந்த ஃபோனை விட்டுட்டு போனது அப்படின்னு வந்து காட்டி கொடுத்துறாங்க. முத்து அடுத்த ஸ்டெப்பாக செம்ம கோவத்தில் வித்யா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. நீ தான் வந்து என்னோட ஃபோனை திருடி அந்த வீடியோ வந்து வெளியிட்டியா அப்படின்னு வந்து சொல்ல இல்லையா உனக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத வந்து கேட்குறாங்க. வித்யா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திட்டு முழிக்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து வேறு வழி இல்லாமல் வித்யா வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து வித்யாவுக்கு வந்துட்டு முத்து மீனா வந்து ரொம்ப பிடிக்கும். ரோகிணிகிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ கையும் காலமாக மாட்டேன்றதுனால வித்யாவுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ரோகிணி இந்த சைடு வந்து பயந்துகிட்டே இருக்காங்க. ஃபோன் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே இவங்க மூஞ்சில் ஆடுது. பயங்கர பயத்தில் இருக்காங்க. எத்தனை போய் தாண்டா அந்த பொண்ணு தாங்கும், எவ்வளோ அடி தான் அந்த பொண்ணு தாங்க சொல்லுங்கள். இப்போ தான் அவங்க அப்பா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ஃபோன் மேட்ரு வருது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அந்த பொண்ணை போட்டு டேரக்டர் போட்டு பொழந்து எடுக்கிறாரு. ஸோ ரோகிணி பார்க்கறதுக்கு ஒரு சைடு பார்க்கறதுக்கு பாவமாக தான் இருக்குது. ஸோ அவங்க ஆட்டத்துக்கு இதெல்லாம் வேணும். முக்கியமாக வந்து விஜயா வந்துட்டு ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு மீனா அவங்க மட்டன் தட்டி பேசி ஆடினாங்களே அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு முத்து வந்து இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறாரு. ஸோ இனிமேல் என்ன நடந்தாலும் வந்து ரோகிணி மேலே தான் வந்து சந்தேகப்படுவார். ஸோ சீக்கிரமாக வந்துட்டு ரோகிணியோட உண்மை எல்லாத்தையும் வந்து முத்து கொண்டு வந்து வர அப்படின்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுது ரோகிணி மாட்டிக்கினது அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள்.